Hello friends, welcome back to ASD Vittal. இது வந்து பெயின்லெஸ் ஃபேஷியல் ஹேர் ரிமூவர் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் ஐப்ரோ எல்லாம் வீட்டிலே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ இதுதான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு இது எப்படி யூஸ் பண்ணுறதும் காட்டுறேன். 18K கோல்ட் பிளேட்டடு, பர்ஃபெக்ட் ஃபார் ஃபேஷியல் ஹேர், ஜென்டில் ஆன் ஸ்கின் டைப்புன்னு போட்டிருக்கு. ஸோ பார்க்கலாம். பேட்ரி இன்க்ளூடடு, பில்டின் லைட் இருக்குது. இதில் லைட்டும் இருக்கும் அதுக்குள்ளவே. லெட்ஸ் யூ சி ஈவன் த ஃபைனஸ்ட் ஹேர். ஓகே 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 பாருங்கள், நல்லா லைட் வருது. ஆன் பண்ணால் ரொட்டேட் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுக்கலாம், இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு. ஸோ இது வந்து 499 ஒன்லி. ஓகே, இது 499 தான் நான் பே பண்ணியிருக்கிறது. ஸோ ஆக்சுவல் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்தது. ஸோ இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் தான் இது 499. ஸோ இது இன்ஸ்ட்ரக்ஷன்: டு ரிமூவ் ஹேர் யூஸ் ஆன் க்ளீன் ட்ரை ஸ்கின், full skin tight and move in small circular motion. ஸோ இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ASD Vittal. ஸோ இன்றைக்கி இப்போ 6 o'clock ஆல்ரெடி. ஸோ 6 o'clock ஆகிடுச்சு. நான் கீழே போய் கோலெல்லாம் போட்டு வந்தாச்சு. ஏன்னா எனக்கு அதே ஒரு 40 minutes ப்ரோசஸ்ஸு தினமும். ஸோ அதனால் அது ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு தான் நான் மேலே வந்து இப்போ தான் டீ போட்டிருக்கேன். ஸோ டீ ஆன பிறகு ஆக்சுவலாக ஒர்க்கர்ஸும் வந்திருக்காங்க மேலே டைல்ஸ் ஃபிட் பண்ணால். ஸோ அவங்களுக்கும் சேர்த்து தான் போட்டிருக்கேன் டீ. ஸோ டீ வேலை ஆன பிறகு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி சிம்பிள் தாங்க. ஜஸ்ட் ப்ரெட் டோஸ்ட் தான் நான் பண்ண போகிறேன் இப்போ வச்சு. ஸோ நார்மலி சண்டேஸ் நாங்கள் ரொம்ப சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ணுவோம். பிகாஸ் சண்டேஸ் நம்ம நான்வெஜ் தான், வெஜ்ஜு கிடையாது. ஸோ அதனால் லைட் டிஃபன் தான். ஸோ கிச்சனெல்லாம் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ தான் வேலை. ஸோ இன்னொன்று என்னன்னாக்கா, நான் வந்து லன்ச் என்ன பண்ணுறது இன்னும் டிசைட் பண்ணல. ஏன்னா அவங்க என்ன வாங்கி கொடுக்குறாங்களோ அது பொறுத்து தான். ஸோ வீட்டில் அவங்க இன்னும் போய் வாங்கி கொடுத்த பிறகு தான் நான் டிசைட் பண்ணுவேன் என்ன லன்ச்சுன்னு. பட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் ப்ரெட் வாங்கிட்டு வர சொல்லி. ஏன்னா நான் வந்து எக் வச்சு தான் இது பண்ண போகிறேன், ப்ரெட் டோஸ்ட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து டீ வேலை ஆகிட்டோம். இன்னொன்று என்னென்னா, நேற்று நான் வாங்கினேன் இல்லையா ஃப்ளாலெஸ் இது ட்ரிம்மரு. ஸோ அதில் பாருங்கள், நான் எடுத்திருக்கேன். ஐப்ரோ அவ்வளோ எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இல்லையா, அவ்வளோ எனக்கு ஷேப் பண்ணுறது தெரியல. பட் எனக்கு பிடிச்சதுங்க. எனக்கு நல்லா க்ளீனாக வந்தது. பெயினே இல்லை, ஆக்சுவலாக நல்லா இருந்தது. ஸோ நம்மளுக்கு ரெகுலர் யூஸுக்கு பரவாயில்ல. நம்ம வந்து எப்போவுமே நம்ம பார்லர் தேடி போகிறதோட இது பெட்டரு. வாங்கி வச்சிங்கன்னா எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ நான் ஆக்சுவலாக நேற்று பண்ணேன், நான் உங்களுக்கு காட்டலை. பட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ ஹேர் இல்லை ஃபேஸில் எப்போவுமே. ஸோ இப்போ வந்து நான் எடுத்திருக்கேன் லைட்டாக. ஸோ பரவாயில்ல, எனக்கு வந்து பிடிச்சிது அந்த ப்ராடக்ட்டு. இது பேர் வந்து நியூ பெயின்லெஸ் ஃபேஷியல் ஹேர் ரிமூவருங்க. ஸோ பரவாயில்ல, எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ ஆக்சுவலாக மட்டன் தான் வாங்க போனாங்க. சரி, அங்கே பேக்கரியில் வந்து சின்ன பொண்ணுக்கு டோஸ்ட் பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து ஆன் த வேல வந்து வெங்காயம் வந்து 10 kg 100 ரூபான்னு கொடுத்தாங்களாம். ஸோ வெங்காயம் வந்து நல்ல பெரிய பெரிய வெங்காயமாக இருந்ததுங்க. ஸோ அதனால சரி 10 kg வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, நான் வந்து ப்ரெட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது வந்து டோஸ்ட் பண்ணோம். ஸோ மட்டன் வந்து பார்த்திங்கன்னா சாப்ஸ் தான் கிடச்சிது. சாப்ஸ் தான் இருந்துதான் அங்கே ஆக்சுவலாக. ஸோ அதனால சாப்ஸே வாங்கிட்டு வந்துட்டுருந்தாங்க. சரி, சாப்ஸ்னாலே நாங்கள் வந்து ஃப்ரை தான் பண்ணுவோம். ஃப்ரை பண்ணி ஒரு ரசமோ சாம்பார் எதுனா வச்சுருவோம். ஸோ சாப்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ வெங்காயம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து குக் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து சாப்ஸ் ஃப்ரை தான் பண்ணுவேன். ஆக்சுவலாக சாப்ஸ் வந்து நான் ஃப்ரை பண்ணுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ குழம்பு வைக்கலான்னு நினச்சேன். பட்டு சரி
சாப்ஸ் வாங்கிடவே நான் வந்து வெறும் ஃப்ரை பண்ணிடுறேன் சாப்ஸை. பார்த்தா பெங்களூரில் வந்து லாக்டவுன் ஆகிட்டுருக்குங்க. நேற்றும் ஒரு கடையும் இல்லை, ஃபுல்லாக காலியாக இருந்தது ரோடு. ஒரு 10 o'clock மட்டும் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். 10 o'clock கூட சில கடை தான் திறந்துருக்கு, சிலதெல்லாம் மூடி தான் இருக்குது. யாருமே காலையில் ஏஞ்சி திறக்கலை இன்னைக்கு, ஸ்பெஷலி சண்டே. ஸோ நாங்கள் வந்து மட்டன் கடை வந்து ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்துதான். ஸோ எப்படியும் ஒரு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக ரொம்ப டைம் எடுத்தது. என்னன்னாக்கா இப்போ 10 o'clock ஆகிடுச்சி. ஸோ எல்லாமே வந்து சைலண்ட் ஆகிடும், கம்ப்ளீட் ஆகிடும். 10 minutes இருக்குது, 10 minutes மட்டும்தான் சத்தம் வரும். அதுக்கப்புறம் எல்லாமே சைலண்ட். இப்போ லாக்டவுனுன்ற தொட்டு தான். ஏன்னா இப்போ நிறைய ஜாஸ்தி ஆகிடுது, அது இப்போ அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ 10 o'clock மட்டும்தான் கடை. ஸோ பால்லேருந்து நம்ம காலையிலே வாங்கி வச்சுக்கணும். என்ன வேணும் தேவைப்படுறதோ எல்லாம் கிடைக்கும். பட் பிஃபோர் 10 தான் நம்ம வாங்கி வச்சுக்க முடியும். ஸோ அதனால சரி நாங்கள் வந்து காலையிலே எழுந்துச்சி நான் அனுப்பிச்சிட்டேன். பட் ரொம்ப டைம் எடுத்தது வாங்குறதுக்கு. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப க்ரௌடாக இருப்பாங்க இல்லையா, 10 o'clock எல்லாமே வாங்கணும். ஸோ ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரிப்பரேஷன் முன்னாடி ப்ரெட் டோஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இங்கே வச்சிடலாமா? பாருங்கள், ஆல்ரெடி இருக்குது என்கிட்ட ஒரு 5 kg வெங்காயம். பட்டு இதையும் வாங்கியாச்சு. ஸோ எனக்கு வந்து வெங்காயம் வெயிலில் காற்றெல்லாம் நல்லா படம் இங்கே. ஸோ நாங்கள் மோஸ்ட்லி இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். டோர் இருக்குது. பகலில் கொஞ்சம் திறந்து விட்ருவோம், நைட் தான் க்ளோஸ் பண்ணுவோம். டீ போடுறதுக்கு தான் இஞ்சி. ஸோ வெங்காயம் கொஞ்சம் ஈரமாக இருந்தால் கூட நான் இங்கே கொஞ்சம் ஆற வச்சுருவேன். இங்கே இல்லைன்னா மேலே அங்கே கூட இடம் இருக்குது. ஆற வச்சுட்டா நல்லா ஆறிடும். அப்புறம் வச்சிடலாம் சைடில். ஸோ நான் வந்து வெங்காயம் எப்போவுமே கவர்லேருந்து எடுத்துகிட்டு நான் வைப்பேங்க. கவரோடு வைக்காதீங்க, அது வந்து கண்டிப்பாக ஒரு மாதிரி தண்ணி விடுற மாதிரி ஆகிடும், எல்லாமே கெட்டு போயிடும். ஸோ நானும் இப்போ போய் கவர்லேருந்து எடுத்து கீழே போட சொல்லியிருக்கேன் என் பொண்ணை. ஏன்னா அப்படி போட்டால் தான் உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு வரும் வெங்காயம். ஸ்பெஷலாக நீங்கள் நிறைய குவான்டிட்டி வாங்கும்போது அப்படி செய்யுங்க. இஞ்சி வந்து நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன். எனக்கு ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக இஞ்சி இருக்கும் எப்போ பார்த்தாலும். ஸோ இப்போ கூட ஒரு kg இஞ்சி வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி வந்து ரொம்ப ட்ரையாக ஆகிடுச்சி. நான் ஒரு வேளை ஒரு 4-5 days வெளில விட்டு அப்படி ஆயிடுச்சுன்னா நான் அதை கொஞ்சம் அப்படி காத்தோட்டமாக கீழே பரப்பி விட்டுடுவேன். அது வந்து நான் வந்து டீக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இஞ்சி வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜிலே வைக்க ட்ரை பண்ணுங்கள். வெளில வச்சா கொஞ்சம் ட்ரை ஆகிடுது. பூண்டு கூட நான் அவ்வளோதான் வெளியில் தான் வைப்பேன். ஸோ அது வெளியில் அப்படி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இஞ்சி மட்டும் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வைங்க, வெளில வைக்காதீங்க. அது டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடுது கொஞ்சம். ஸோ ட்ரை ஜிஞ்சர் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா மேலே வச்சது வந்து அது நான் டீக்கு யூஸ் பண்ணிக்குவேன். அது எனக்கு வேஸ்ட் ஆகாது, டீக்கு நல்லா தான் இருக்கும். கொஞ்சமாக போட்டு நீங்கள் டீ வச்சிங்கன்னா. ஸோ மேலே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் நீ வந்து நான் கொடுக்குறேன். அப்படியே ஜாஸ்தி இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு சொல்லு. சரியா? இன்னும் ஆட் பண்ணு. நானே எடுத்து போய் கொடுத்தா நீ கொடுக்குறியா? நீ எடுத்து வா. பயமாக இருக்கா சூடாக இருக்குன்னு? இதுதான் வாங்கின டைல்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க. பாருங்கள், இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இதான் வாங்குது. பார்த்தீங்களா, பூ வந்தது வீட்டுக்கிட்டே. வாங்கிட்டேன். ஸோ இப்போ இந்த வெயிலுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாக இல்லை பூ. பட் பரவாயில்ல, வாங்கியாச்சு பூ. ஸோ
ஸோ தினமும் சாயங்காலம் நான் வாங்கிடுவோம் பூவு. பட்டு இப்போ வாங்க முடியறதில்ல லாக்டவுன் தொட்டு. ஸோ காலையிலேயே வாங்கியாச்சு. வீட்டுக்கிட்டே வந்தாங்க. நான் வந்து பூண்டு உரிச்சிட்ருக்குறேன். பூண்டு இன்னும் ஒன்று உரிக்கணும். ஸோ இது வந்து சாப்ஸுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீடெல்லாம் இன்னும் க்ளீன் ஆகலை, தொடப்பம் வச்சுருக்கேன், இன்னும் பெருக்கணும். ஸோ ஆக்சுவலாக வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணாங்க. என்னன்னு தெரியல, சடனாக ஒரு மாதிரி இருந்தது. ஸோ இது நான் எப்போ டயர்டாக ஃபீல் பண்ணால் கூட நான் வந்து இந்த குளுக்கான் டீ குடிச்சிடுவேன். ஜஸ்ட் 3 ஸ்பூன் உங்களுக்கு சில் வாட்டரில் உங்கள் இஷ்டம் தான், நார்மல் வாட்டரில் கூட கலந்து குடிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி இந்த வெயிலுக்கு நீங்கள் டல்லாக ஃபீல் பண்ணிங்கன்னா இதை போட்டு குடிச்சிருங்க. நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். நான் வந்து பசங்களுக்கு வந்து நான் மேலே மாடியில் ஆடிட்டு வருவேன் இல்லையா வெளியில், இம்மீடியட்டாக அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ நான் கலந்து கொடுத்துருவேன். அப்போ தான் அவங்க கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா வெயில் காலத்தில் கம்பல்சரி இதை நான் வீட்டில் வச்சுருப்பேன். ஸோ இதை வந்து நான் வந்து கலக்கி கொஞ்சம் டல்லாக ஃபீல் ஆனவொடனே நான் வந்து கலக்கி குடிச்சிருவேன். இது வந்து நான் வந்து நிம்மு பானி வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நான் எனக்கு ஆக்சுவலாக கிடைக்கல, இதுதான் கிடைச்சிது டிமார்ட்டில். ஸோ இதை வாங்கிட்டேன். ஸோ இது கூட நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும், ஒரு மாதிரி லைம் வாட்டர் குடிச்ச ஃபீல் இருக்குது. பட் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து டயர்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா 3 ஸ்பூன் போட்டு நீங்கள் கலந்து குடிச்சிடுங்க, நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து நம்ம வெளில வைக்கக்கூடாது, இது ஃப்ரிட்ஜில் தான் நான் வைப்பேன், எப்போவுமே டப்பாவில் போட்டு வைப்பேன். ஸோ இது இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, இது அப்படியே தான் வைக்க போகிறேன் இப்போத்துக்கு. ஸோ நம்ம இமீடியட்டாக பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு சாப்ஸ் ஆரம்பிச்சிட வேண்டியது தான். லஞ்சுக்கு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். நான் வந்து சாப்ஸோட வந்து ஜஸ்ட்டு ஒரு ரசம் வைக்க போகிறேங்க, சிம்பிள் ரசம் தான், மெளகு ரசம் வைக்கலாம்னு இருக்கேன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ரெட் டோஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாருக்கும் சர்வ் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து வெங்காயம் போட்டாச்சு. ஸோ 2 kg சாப்ஸுக்கு வந்து 1 kg வெங்காயம் நான் யூஸ் பண்ணுறேங்க. இந்த மாதிரி பிங்க் கலர் வெங்காயம்லாம் ரொம்ப பிடிக்குங்க. ஆக்சுவலாக அது டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். ஸோ இஞ்சியும் ஆட் பண்ணிட்டேன். பூண்டு, இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் சேர்க்கணும். சரி, எந்த நான்வெஜ் ஐட்டம் நம்ம போட்டாலும் அது சேர்த்து தான் வரணும். ஸோ இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிட்டேன். ஸோ பட்டை, லவங்கம், சோம்பு, மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் இது வந்து ஸ்டார் அனனஸ் எடுத்திருக்கேன், 2 இன்ச்சு பட்டை எடுத்திருக்கேன். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு லவங்கம், ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வதக்கி அரைக்க தான் போகிறோம். ஸோ வதக்கி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணணும். நான் இன்னும் மட்டன் இன்னும் கழுவணும் அதையும். ஸோ நான் ஒரு கைப்பிட அளவுக்கு நான் வந்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் பச்சை மிளகாய் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணல, ஒரு 10-12 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பாதி கட்டு அளவு கொத்தமல்லியும் சேர்த்துட்றேங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கட்டு கொத்தமல்லியே நீங்கள் சேர்க்கலாம். எனக்கு இப்போ லாக்டவுனுன்றதுக்கு எனக்கு வந்து கொத்தமல்லி கிடைக்கல, இருந்த கொத்தமல்லி தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். நான் ஒரு கட்டு போடுவேன் 2 kg சாப்ஸுக்கு. ஸோ இது வந்து இப்போது அரை கட்டு தான் இருந்தது, சரி அதே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் கேஸ் எடுத்துகிறேன். இது ஆறுன வரை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ நான் இன்றைக்கி வந்து கொள்ளு ரசம் தான் வைக்கலான்னு இருக்கேங்க. ஜஸ்ட்டு 2 புடி அளவுக்கு கொள்ளு வச்சா போதும். ஸோ 500 grams தான் இது. ஸோ இதை வந்து நான் வந்து இப்போது நல்லா கழுவி நல்லா வச்சிருவேன். கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு நல்லா வச்சுட்டு அப்புறமா ரசத்தில் கலந்துருவேன். ஸோ கொள்ளு விசில் வரல இன்னும். ஸோ இங்கே வந்து நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம வந்து தக்காளி போட்டுடலாம்.
ஸோ இப்போ தக்காளி போட்டுடலாம். ஸோ நான் ஒரு 8 சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ தக்காளி நல்லா சாஃப்டான பிறகு தான் நம்ம வந்து கறியை போட போகிறோங்க. ஸோ நம்ம வந்து ஒரு புடி சால்ட் ஒன்று ஆட் பண்ணிட்டேன். அப்போ தான் தக்காளி சீக்கிரம் சாஃப்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து அப்படியே மஞ்சளும் ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கிட்டு இருக்கேன். ஸோ டொமேட்டோ வந்து நல்லா சாஃப்டாகிடுச்சிங்க. ஸோ சாஃப்டானோன்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தனியா ஆட் பண்ணுறேன். தனியா கம்பல்சரி நீங்கள் ஆட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து சில்லி பவுட்ரு வந்து நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு தான் ஆட் பண்ணுறேன். ஜாஸ்தி போடல, ஏன்னா நம்ம பச்சை மிளகா மெலுவெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு தான் நம்ம வந்து மட்டனை சேர்க்க போகிறோம். இப்போது நல்லா அப்படி மசிஞ்சிடணும் தக்காளி. ஸோ மட்டன் வந்து நான் நல்லா கழுவிட்டேன். ஸோ இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாம் போட்டாச்சு. ஸோ நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த தக்காளிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க சாப்ஸை. அப்புறம் மசாலா ஆட் பண்ணலாம் கிரைண்ட் பண்ணது. இப்போ தான் 3 விசில் வந்தாச்சு. நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் கொல்லை. ஸோ மட்டன் போட்டாச்சு பாருங்கள். ஸோ 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இங்கே வந்து கொள்ளு வந்து என்ன பண்ணுவாங்க, முளை கட்டி பஸ்ஸாருன்னு பண்ணுவாங்க பெங்களூரில். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது பண்ணலாமா என்னான்னு யோசிச்சுட்ருக்கேன். மோஸ்ட்லி அதை தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. அது கொஞ்சம் தேங்காயெலாம் வச்சு அரைச்சி பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பஸ்ஸாரு. ஸோ அதுதான் இப்போது வேவச்சிட்ருக்கேன். ஸோ அதுதான் பண்ணலான்னு இருக்கிறேன். அதுவும் இந்த சாப்ஸுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சாப்ஸ் ஆகிடுச்சு. 2 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு, ஃப்ரையாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 2 பேட்சில் அரைச்சேங்க மசாலா. ஏன்னா மிக்சியில் வந்து அவ்வளோவா அட் அ டைம் அரைக்க முடியாது, மேலெல்லாம் தெளிச்சிடும். ஸோ அதுதான் கொஞ்சம் கலர் வித்தியாசமாக இருக்குது. ஒன்றில் கொத்தமல்லி ஜாஸ்தி ஆகிடுச்சு போல இருக்குது, அதுதான் க்ரீனாக இருக்குது. ஸோ அதே மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா கலந்து விட்டுடலாங்க. ஸோ நான் வந்து ஒரு கிளாஸ் மிக்ஸி வாட்டரும் ஆட் பண்ணிடுறேங்க இதில். ஏன்னா நமக்கு மட்டன் நல்லா வேகணும். ஸோ அதனால தான். ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். காரம் உப்பெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. நான் எதுவுமே ஆட் பண்ணல. நீங்கள் இந்த ஸ்டேஜில் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறம் மூடி நான் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா இது பண்ண போகிறேங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. ஸோ நம்ம வந்து மூடி வச்சு தான் இதை வந்து வேகணும், இல்லைனா மட்டன் வேகாது. ஸோ எல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுடுங்க. ஸோ கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா இந்த சாப்ஸை வந்து உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சுருவாங்க. ஒரு 2-3 விசில் விட்டு அப்புறமா தான் ஃப்ரை பண்ணுவாங்க. பட் நான் வந்து அப்படியும் பண்ணியிருக்கேன். பட் நான் வந்து இப்போ கடாயிலே வேக வச்சிடலான்னு. ஸோ இது கறி மேலே டிபெண்ட் ஆகுது. நீங்கள் அதை பார்த்து அது பிரகாரம் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எப்படியும் எனக்கு வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் ஆகும் இது ஃப்ரை வேகிறதுக்கு. ஸோ நான் சிம்மில் வச்சு விட்டாச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து பஸ்ஸாரும் ரெடி பண்ணிடலாம். நிறுத்தியாச்சு குக்கரு. ஸோ அவ்வளோதான். நான் வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பஸ்ஸாருக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரைக்கணும். அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி செய்யணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பஸ்ஸாரு. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து நான் அதை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நான் வந்து பஸ்ஸாருக்கு ரெடி பண்ணின்னு இருக்கிறேங்க. நான் வந்து காஞ்ச மிளகா, சீரகம், மிளகு, வெங்காயம்,
எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரே 2 தக்காளி போட்டிருக்கேன், சின்ன சைஸ் தக்காளி. பூண்டும் ஒரு ஃபுல் பூண்டும் ஆட் பண்ணிட்டேன் இதுலேயே. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அரிக்கிறதுக்கு தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆனால் போதும். ஸோ ஆயிடுச்சு, நிறுத்தியாச்சு. இது ஆறட்டும். ஸோ அதுக்குள்ளேயே வந்து நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி மிக்சியில் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிட்டேன். ஸோ தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். தேங்காய் வந்து நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் வந்து பாதி தேங்காயில் முக்கால்வாசி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பாதி இதில் முக்கால்வாசி எடுத்து நான் இப்படி ஸ்லைஸ் பண்ணி அதையும் போட்டேன் மிக்சியில். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து இன்னொன்று என்ன நம்ம ஆட் பண்ண போகிறோம்னா, நான் வந்து புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் தான் நான் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான் தேவைப்படும், மிச்சத்தை நான் வச்சிடறேன், அவ்வளோ தேவைப்படாது. ஸோ லெமன் சைஸ், ஒரு சின்ன லெமன் சைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா அரைச்சின்னு வந்துடலாம். ஸோ கொள்ளு வந்து பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நான் ரொம்ப நேரம் தான் வச்சேன், சிம்லியே வச்சேன். ஸோ இந்த கொள்ளும் பாதி கொள்ளு நான் மிக்சியில் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு முக்கால்வாசி கொள்ளு ஆட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ மிச்சத்தை நான் எடுத்து வச்சிட்றேன். இது வந்து அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம், உப்பு போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை தாளித்து சுண்டல் மாதிரி கூட சாப்பிட்லாம். ஸோ இதை வச்சிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. இதை வந்து நான் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ கடுகு, சீரகம் கொஞ்சம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேங்க. இப்போ நல்லா கடுகு பொரியிற போது கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கறிவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுங்கள். ஸோ கறிவேப்பிலை ஆட் பண்ணோன்னு நம்ம இதை ஊற்றிட வேண்டியதில்லை, நம்ம அரைச்சி வச்சது. நல்லா கலந்துருங்க. ஸோ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம இப்போ தண்ணியும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ அது ஊற்றினோன்னே நான் வந்து பாருங்கள், எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பஸ்ஸார் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், அதனால நீங்கள் தாராளமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா கொதி வரணுங்க, நல்லா மேலே நுர வர அளவுக்கு கொதி வரணும். ஸோ நான் இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி கூட நான் சேர்த்துக்கிறேன் இதில். ஸோ எனக்கு வந்து இது வந்து நல்லா தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நல்லா கொதிக்கிட்டோம், நல்லா நுர வர அளவுக்கு. ஸோ கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சளும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மஞ்சள் எந்த ஸ்டேஜில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ இது இன்னும் கொதி வரல, இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும் நல்லா கொதிக்கிறதுக்கு. ஸோ பஸ்ஸார் கொதிக்கிறதுக்குள்ளே இதையும் செக் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணேன், நான் தட்டு எடுத்தேன். ஸோ இன்னும் வேகணுங்க, இன்னொரு 10 மினிட்ஸ் விடலான்னு இருக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். ஸோ வாசனை மட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். இப்போ வந்து நான் இது வந்து க்ளோஸ் பண்ணாத தான் ஃப்ரை பண்ண போகிறேன் மீடியம் ஃப்ளேமில். ஒரு 10-15 நிமிஷம் ஆகும், இது நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். ஸோ இன்னும் கொதி வரல. ஸோ பஸ்ஸார் பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் போட்டு கூட பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி வந்து பட்டை லவங்கம் ஆட் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி நான் நான்வெஜ் தொட்டு நான் வந்து அது சிம்பிளாகவே பண்ணிட்டேன். கொஞ்சம் ஒரு மாதிரி இப்போவே நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. பஸ்ஸார் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்மெல் வரும், அது கொதிக்க நல்ல ஸ்மெல் வரும். ஸோ இப்போ வந்து இது ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது வந்து நான் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் விட்டுடலான்னு இருக்கிறேன். ஸோ 15 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ நான் வந்து எனக்கு வந்து இப்போ க்ளீனிங் வேலை பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா
அதுக்குள்ளேயே பார்க்கலாம். இது வந்து நல்லா நான் டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஃப்ரை ஆகட்டும். பஸ்ஸார் வந்து கொச்சோன்னு நான் எடுத்துடுவேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நுர வரும்போது நான் எடுத்துடுவேன். ஸோ அது ஒன்று ஆகட்டும். ஸோ க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வெயிலுங்க, சமையல் ரூமில் நிற்கவே முடியல. ஸோ எப்படியோ நான் வந்து மேனேஜ் பண்ணி எப்படியோ பண்ணியாச்சு சமையல். பட் பயங்கர வெயில், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பட் ஈவினிங் ஆனால் ஃபுல்லாக சில்லாகிடும், மழையும் வர ஆரம்பிச்சிடும். ஒரு 3-4 டேஸாக இப்படி தான் இருக்குது. பட் காலையில் மட்டும் பயங்கர வெயில் தாங்க. பஸ்ஸார் பாருங்கள் நல்லா அப்படியே நுர மேலே வருது. ஸோ இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் இப்படி கொதிக்கணும். கொச்சோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பஸ்ஸார் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் வந்து தமிழில் என்ன சொல்வீங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. இது வந்து நம்ம வந்து பெங்களூரில் வந்து பஸ்ஸாருன்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோதாங்க. இப்படி நல்லா நுர வந்த பிறகு ஒரு 1 மினிட் கொச்சா போதும், நிறுத்திடலாம். நல்லா திக்காக கூட இருக்கும். ஆயிடுச்சுங்க, நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இவ்வளோ தான், இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இன்னும் 10 மினிட்ஸ் ஆகும். நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். ஸோ நான் வந்து க்ளோஸ் பண்ணாமையே தான் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ கிச்சன் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து மண்டி செலவு கொஞ்சம் எல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வைக்கணும். ஸோ பஸ்ஸார் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் வேறு கிண்ணத்தில். ஸோ இது இன்னும் ஃப்ரை ஆகணும், டீப் ஃப்ரை ஆகணும். சரி கொஞ்சம் டீ வச்சேன். சரி குடிச்சிட்டு வீடை பெருக்கிடலான்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்போ ரைஸ் வந்து குக்கரில் இப்போ வைக்க போகிறேன். வாஷ் பண்ணியாச்சு. ஒரு 2 விசில் விட்டால் ரைஸும் ரெடி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு டீயை குடிச்சிடலாம். நல்லா அலசணும். ஷாம்பு ஃபுல்லாக போகணும். நல்லா இருந்துச்சுல. ஸோ இன்றைக்கி சண்டே, கம்பல்சரி தலை குளிச்சு ஆகணும். நல்லா தோட்டிட்டு ஸோ நானும் போய் குளிச்சுட்டு எல்லோரும் லஞ்ச் சாப்பிட்லாம். ஓகே. ஸோ ரைஸும் வச்சுட்டேன். ரைஸ் விசில் வந்தாச்சு. ஸோ ஆயிடுச்சுங்க, என்னோடய வீட்டு வேலைலாம் முடிஞ்சிருச்சு, க்ளீனிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ லஞ்சு தான் சர்வ் பண்ணணும் எல்லாருக்கும். ஸோ கடைசியாக நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மிளகு பவுடர் வந்து நிறுத்துறதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி ஆட் பண்ணால் போதும். ஸோ நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் கடைசியாக தான் ஆட் பண்ணணும், அது ஆப்ஷனல் தான். எனக்கு மிளகு ரொம்ப பிடிக்கும் சாப்ஸில், அதனால நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணேன். ஸோ 1 நிமிஷம் கழித்து நிறுத்திடலாம். ஸோ நம்மளோட ஃப்ரை பாருங்கள் நான் நிறுத்திட்டேன். ஸோ நான் வந்து ரொம்ப டீப் ஃப்ரைவும் பண்ணல, ஏன்னா நான் வந்து நைட்டு வந்து சப்பாத்திக்கு இது தான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த கிரேவி, ஸோ அதனால் நான் வந்து அவ்வளோ ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண போகல. ஸோ இது ஆஃப் பண்ணியாச்சு, இன்னும் சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ பஸ்ஸார் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறுத்தும் போது கொஞ்சமாக நீங்கள் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிடுங்க. நான் வந்து நெய் ஆட் பண்ணல, பட் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பஸ்ஸார். ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். நீங்கள் வந்து அது 1 ஸ்பூன் லாஸ்ட்டாக நிறுத்தும் போது நீங்கள் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக நீங்கள் வந்து மிளகு பவுட்ரு நீங்கள் தூவுனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்ஸுக்கு. நீங்கள் அந்த இது மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறுத்தும் போது 1 நிமிஷம் முன்னாடி ஜஸ்ட்டு மிளகு பவுடர் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் வந்து லன்ச் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க, 1 o'clock ஆகிடுச்சி. ஸோ எல்லாருக்கும் இப்போ லன்ச் சர்வ் பண்ண டைமு. ஸோ இது வந்து இந்த மெத்தட் நான் பண்ணி காமிச்சது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்ஸு. ஸோ வாங்க சர்வ் பண்ணிடலாம் ஃபஸ்ட் எல்லாருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நிறைய பேர் சொல்வீங்க ஏன் இவ்வளோ கிரேவி நீங்கள் பண்ணுறீங்கன்னு. பட் அந்த கிரேவி எதுக்குன்னா, நான் வந்து நைட்டு வந்து எப்போவுமே நான் சப்பாத்தி இல்லைன்னா இட்லி தோசை இருந்தால் பண்ணுவேன். ஸோ நான் வந்து நைட்டு வந்து எதுவுமே செய்ய மாட்டேன், இதோடு விட்டுடுவேன். ஜஸ்ட் சப்பாத்தி இல்லைன்னா இதெல்லாம் போட்டுக்குவேன், வேறு எதுனா டிஃபன் மாதிரி. ஸோ அதோடு இது நான் மேட்ச் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு தான் நிறைய கிரேவி பண்ணுறது. ஸோ
இதெல்லாம் வந்து நான் வந்து லஞ்ச் அனுப்புறதுக்கு தான் எடுத்து வைக்க போகிறேங்க. இதெல்லாம் சில ஐட்டம்ஸ் வேணுமா இருந்தது தடை வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் அப்புறம் தான் அன்பேக் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சாமான்லாம் கழுவிட்டேன். ஸோ இதையும் அரேஞ்ச் பண்ணோம், எல்லாம் ட்ரை ஆகிட்டுருக்கு. சரி, எல்லா வேலையும் முடிஞ்சுது. ஸோ இப்போ லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எல்லாம் க்ளீனிங் வேலையும் நான் முடிச்சாச்சு. ஸோ இது வந்து நான் அப்புறம் தான் லஞ்ச் அனுப்புறதுக்கு தான் எடுத்து வைக்க போகிறேன். ஆயிடுச்சுங்க. எல்லாருக்கும் பஸ்ஸாரு அப்புறம் சாப்ஸ் போட்டாச்சு. ஸோ இதை தான் சர்வ் பண்ண போகிறேன் இப்போது. தயிர் சாதம் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். ஸோ இந்த சாப்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பூரி, சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என் சின்ன பொண்ணு வந்து ஆடிட்டே இருந்தா சாப்பிடாம, சரி அதனால அவளுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிகிட்ருக்குறேன் அவளுக்கு. ஸோ இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு கோலம். ஈவினிங் 4:30 ஆகிடுச்சு இப்போது. ஸோ நான் காலையில் எடுக்க முடியல, அதான் இப்போ எடுக்கிறேன். பாருங்கள், நல்லா சைலண்ட்டாக இருக்குது ரோடே. அங்கே இருக்க எடுத்துக்கோ, நான் காஃபி குடிச்சிட்டு வரேன். ஸோ இன்னும் கிரேவி கொஞ்சம் மிச்சம் இருக்குது. ஸோ நான் வந்து சப்பாத்தி மாவு இப்போ தான் பிசைஞ்சேங்க. ஸோ மூடி வச்சிடலாம். ஸோ இது நைட்டுக்கு சப்பாத்தி தான் இன்றைக்கி. ஸோ மூடி வச்சிட்றேன். ஸோ இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சுங்க. நான் யூஸ்வலி எல்லா சண்டேயும் இப்படி தான் போகும். எனக்கு வந்து ரெஸ்ட் டைம்னா ஆஃப்டர்நூன் ஒரு 1 or 2 hour ரெஸ்ட் டைம் கிடைக்கும். அது நான் கம்பல்சரி நான் வந்து ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன் நான். ஏன்னா ஈவினிங் நம்மளுக்கு திருப்பி அதே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். டின்னரு, டீ, அப்புறம் பசங்க கூட ஸ்நாக்ஸு அப்படியே போயிடும். ஸோ அதனால் வந்து நான் ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பேன். ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.